வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். என்ன சார், கடைசியில் புஷ்பா படம் மாதிரி சோஃபாவா போதுங்கிற அளவுக்கு தமிழ்நாடு அரசியல் அகில இந்திய அளவுக்கு ட்ரெண்டிங் ஆகிருக்கு. அது எப்படி முதலமைச்சர் போகிற இடமெல்லாம் சோஃபா போகுது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிற ஆராய்ச்சி லெவலுக்கு இறங்குற லெவலுக்கு. அது சோஃபா ஒரு கம்பெனியில் ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னா, ஆர்டர் கொடுத்து இது வந்து பிளாஸ்டிக்கில் ஏற்கனவே சீல் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, இப்போ சோஃபா பிரித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்தது இல்லை. சோஃபா பிரித்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, குப்பையில் நீங்கள் வந்து 40,000 ரூபாய்க்கு சோஃபா வாங்கினீங்கனாலும் சரி, அந்த ஸ்கின்னை உரிச்சிட்டு அந்த இதை உரிச்சிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிள் பெட்டி இருக்குல்ல, ஆப்பிள் பெட்டி, இந்த பார்சல் பெட்டி இருக்குல்ல, அந்த ரோட்டில் கிடக்கிற மரப்பட்டதில் அந்த இதை எடுத்துகிட்டு வந்து ஆணி அடித்து வச்சுருப்பாங்க. பொடி ஆணியை. இதுதான் இதோட பேஸை வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கை போட்டிருப்பாங்க. சில கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததுன்னா பெரிய ஆணியாக அடிப்பாங்க, கொஞ்சம் திக்கான ஃப்ரேமாக போட்டு அடியில் அடித்து அது வச்சு அது மேலே வந்து இது வைப்பாங்க, ஸ்பான்ச் வச்சு அது மேலே போட்டு இதை திணிப்பாங்க. அதனால் அந்த இந்த இலைன்னு வாங்கி அது என்னென்னா ஃபைபர், அதை வச்சு நல்லா இது பண்ணி அப்புறம் அதை டைட் பண்ணி அதுக்கப்புறமா கவரில் ஆணி அடிப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, சோஃபா ஆர்டர் கம்பெனியில் எங்களுக்கு ஸ்பெஷல் சோஃபா செய்யணும், டிசைன் அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ லுக்காக இருந்தால் ஓகே, பட் வந்து ஆனால் என்னென்னா ஸ்ப்ரிங்குக்கு பதிலாக நாங்கள் கொடுக்குற ஒரு பெட்டு மாதிரி கொடுப்போம், அதை தான் வைக்கணும்னா சரி அவனுக்கு என்ன ஆர்டர் தானே, அதை நான் கொடுத்துறேன், நீங்கள் மேலே பஞ்சை வச்சு பேக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னோடனே சரி நான் பெரிய ஆர்டராக வருது அப்படின்னா அதில் தான் பூரா கத்தையாக ரூபா நோட்டு, டாலர். டாலர் பார்த்திங்கன்னா அதிக டாலரில் வந்து அதிகபட்சம் 100 தான், $100 தான். அது 1000 500லாம் கிடையாது, டாலரில் 100 தான். அப்போ ஒரு $100 இன்றைக்கி இந்திய ரூபாயில் மதிப்பு வந்து 10,000 ரூபா பிளாக் மார்க்கெட்டில். ஒரு டாலர் ஒரே ஒரு பேப்பர் 10,000 ரூபா அப்படின்னா 10 பேப்பரு 1,00,000, 100 பேப்பர் கொண்ட ஒரு கட்டு நம்ம வந்து 1 கோடி. இவ்வளோதான், 1 கோடி. நம்மது 1 கோடினா சூட்கேஸில் எடுக்கணும், 500 ரூபான்னா 500 ரூபா ஒரு கட்டு 50,000 தான், இவ்வளோ பெருசு இருக்கும். 1 லட்சம்னா 1 லட்சமே இவ்வளோ இருக்கும், 10 லட்சம் இவ்வளோ வரும், 1 கோடினா இவ்வளோ வரும். ஒரு சூட்கேஸ் நிறைஞ்சிடும், பெரிய சூட்கேஸ். 1 கோடிக்கு ஒரு சூட்கேஸ்னால் 100 கோடிக்கு 100 சூட்கேஸ், 1000 கோடிக்கு 1000 சூட்கேஸ். அதுக்கு பதிலாக டாலராக இருந்ததுன்னா சோஃபாவில் வச்சு பேக் பண்ணி அதில் பஞ்சை வச்சு வீட்டிலே பேக் பண்ணி பிளாஸ்டிக் போட்டு சீல் பண்ணி அதை கொடுத்து விட்ருவாங்க. கொடுத்தோடனே சோஃபாக்குள்ளே வச்சு அது மேலே பஞ்சை வச்சு அடித்து நாங்கள் போயிடும். அவங்க பிரித்து எடுத்துக்கினீங்களா அப்படின்றது தான் இப்போ இந்த சோஃபா மாடல். என்ன சார், ஏதோ திகில் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டு இதில் யாருமே பண்ண முடியாது. ஆளுங்கட்சி போலீஸு அவங்க ஸ்கேனரை வச்சு மெட்டல் டிடெக்டரை வச்சு பண்ணாலும் போலீஸ் தானே கொண்டு போகிறதே போலீஸ் தானே, போலீஸ் பாதுகாப்போட போகுது. இல்லை, ஒரு சிலர் கேட்குறேன், அவங்க ஆஃபீஸில் ஒரு சோபா வாங்கி போடக்கூடாதா, அது எப்படி முதல்வர் வரதுக்கு முன்னாடி நடந்தால் ஒரு சோபா வாங்கக்கூடாதா, அது ஒரு தவறா, நீங்கள் எப்படி தப்பாக நினைக்கிறீங்க? தப்பாக நினைக்கல, யாருமே தப்பாக இது யாரும் சொல்லு. பேமெண்ட் டிரான்சாக்ஷனில் இப்போ நீங்கள் வந்து கூகுள் பே இருக்குது, அந்த பே இருக்குது, இது வந்து சோஃபா பே, புரியுதா உங்களுக்கு? ஒரு சோஃபா கொண்டு போனாங்கன்னா 100 கோடின்னு அர்த்தம். அதே ஒரு 5 சீட்டர் கொண்டு போனாங்க அப்படின்னா 150 கோடின்னு அர்த்தம். அவன் சொன்னேன் சோஃபா. இப்போ வந்து என்ன இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்கேஸுன்ற இது போயிடுச்சு. இல்லை, நாங்கள் வந்து 20 பேர் இருக்கோம், நீங்கள் எப்படியும் ஒரு 5 சீட்டர் சோஃபா கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக வரும். 5 சீட்டர் கொடுக்க முடியாது, 2 சிங்கிள் சீட்டு தரோங்க. 5 சீட்டர் இல்லாமல் நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? இப்போ சிங்கிள் சீட்டுன்னா 25 கோடி, 2 சோஃபா. இப்போ இதெல்லாம் இதை செய்யவே மாட்டேன், இதோட பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $25 வச்சு பேக் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, 25 கோடி, அது 2. அப்போ அதுனா அப்போ 150 கோடியில் வருது. அப்போ ஒன்று செய்யலாம், ஒரு டபுள் சீட்டரும் ஒரு சிங்கிள் சீட்டரும் ஓகேவா அப்படின்னோடனே சரி ஓகே கொடுங்க அப்படின்னு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் சீட்ரு ஒரு சிங்கிள் சீட்ரு கொடுத்துருக்காங்க. விஜய் உட்கார்றதுக்கு சிங்கிள் சீட்ரு, இவங்க உட்கார்றதுக்கு டபுள் சீட்டுன்ற மாதிரி கொடுத்து பேரத்தை முடிச்சு. இப்போ சோஃபா பேரம் தான் நடக்குது. இப்போ ஏதாவது கூட்டணி கட்சின்னா 2 எம்எல்ஏ இருக்காங்க, உங்களுக்கு ஸ்டூல் தான் தருவோம். ஸ்டூல் எப்படிங்க, சரி ஒரு சிங்கிள் சோஃபானாலும் கொடுங்க, சரி பாப்பா சின்ன சோஃபாவை கொடுக்குறோம் அப்படின்னா சின்ன சோஃபானா 10 கோடி, 2 பேருக்கு 20 கோடி, 2 சின்ன சோஃபானா கொடுக்குறோம், ஆஃபீஸில் போட்டுருங்க. நான் அவங்க போனோடனே ஆணியை டக்குன்னு ஆணி பிடுங்க வேண்டியது. ஆணி பிடிங்கி எடுத்தாங்கன்னா உள்ளே கட்டை மட்டும் உருவிட்டு பஞ்சு தனியாக வாங்கிக்கலாம்.
ஆன்லைனில் ஆர்டர் பண்ண வரோம், அதை தூக்கி உள்ளே திணிச்சு திருப்பி மடக்கி ஆணி அடித்து விஷாம வந்து. இன்னும் சார் பழைய எம்ஜிஆர் படத்தில் நாங்கள் இன்கம் டேக்ஸ்னு போய் சுவத்தில் கல்லை சுற்றி வச்சு உடச்சி அதை உருவி அதில் ஒரு செங்கல் அப்படியே திறந்தோம்னா உள்ள வைரக்கல்லாக இருக்குன்ற மாதிரி அது வந்து வந்து பழங்கால கதை. இப்போ இந்த சோஃபா வந்து நீங்கள் செக்கிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி பிரித்து எடுத்துடுவாங்க, ஜிப் டைப்புன்றாங்க. இப்போ பிரித்து அப்படியே மடக்கி ஆணி அடிச்சு விட்றாங்க, அவ்வளோதான். எடுத்துகிட்டு உள்ளே இருக்க கேஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தலாணி மாதிரி இருக்கும் உள்ளே திணிச்சு வச்சுட்டாங்கன்னா போலீஸ் வந்து செக் பண்ணி உள்ளே பிரித்து பார்த்தாலும் பஞ்சு தான். எந்த போலீஸ் வரப்போகுதுங்கிறது அது இவங்க போலீஸ் தானே எல்லாமே, அது இவங்களுக்கு வேண்டிய போலீஸ்லாம் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த வகையில் தான் இப்போ சோஃபா ஆட்சி நடக்குது. அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட்லாம் கூப்பிட்டு போய் எதுக்கு செலவு பண்ணி இது சோஃபா கொண்டாந்து இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஃபர்னிச்சர் வியாபாரம் இல்லைன்னா வீட்டிலேயே கொண்டு போய் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா சார் சோஃபா கொடுத்து விட சொன்னார், அப்படியே வச்சுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி சோஃபா மாடல் ஆட்சி தான் இப்போ நடந்திருக்கு. இதை வந்து கொண்டு போனதே இப்போ ஃபில்லப் பண்ணுறவன் உதயநிதி ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அவன் திமுககாரன், யார் சோஃபா அடிக்கிறவன். கான்ட்ராக்டர் எடுத்தால் நான் அடித்து கொடுத்துட்டு அங்கே வேலை பார்க்குறேன், ஓனர் கிடையாது. அந்த சோஃபா ஆணி அடிக்கிற பாய் திமுக பாய், ஐஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் தொண்டன் போல. அவன் ஃபோன் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு, அண்ணன் பார்த்தா இப்போ இது எழுதிட்டு இருக்கா பணம் வச்சு என்னையா சொல்லிட்டு, ஆமாம் அதான் டாலராக உள்ளே வச்சு ஆணி அடிச்சு கொடுத்துட்டு எங்கே ட்ராப்னு கேட்டோம், ஓனர் தான் அதான் எங்கே ட்ராப் சார்னு இறக்கி வைக்கிறதுக்கு லொக்கேஷன் கேட்டோம். அப்போ தான் பார்த்தா இது அவங்க இடமா இருக்குது, அப்படி இருக்குது. அது அமௌண்ட் வேறு போகுது அன்னு பார்த்தா டிவியில் பார்த்தா விஜய் போகிறாரு, அதுக்கு முன்னாடி சோஃபா போகுது. நம்ம சோஃபா தான் பார்த்துக்கிட்டோம், நம்ம ஆயிரம் விளக்கு பள்ளிவாசல் பக்கத்தில் தான் ஆணி வாங்கினோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சொன்ன உடனே டக்குன்னு அவர் சட்டமன்றத்தில் தொலைச்சி விட்டாப்புல. இதில் வழக்கமாக சட்டமன்றத்துக்குள்ளே ஏதாவது எதிர்ப்பு தரப்பில் கேள்வி எழுப்புனா முதலமைச்சரை எழுந்து பதில் சொல்கிறது தான் ப்ரொசீஜராக இருக்கும். இல்லை அடுத்த அவை முன்னவரையை கூட எழுந்ததுக்கு கவுண்டர் கொடுக்கறது ஓடும். இது அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ஒரு 4 மணி நேரம் கழித்து ஒரு நீண்ட அறிக்கை வருது. அவங்க எழுதுறதுக்கு டைம் வேணும்ல. இப்போ கூட இருக்கவன இப்போ இந்த சினிமாவில் அப்படின்னா முன்னாடி சீட்டில் யாராவது தெரிஞ்சவங்களோ கார்த்திரிஷாவை கூப்பிட்டு போகலாம், யார் வேணாலும் கூப்பிட்டு போகலாம், அவங்க பேரண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரனை கூட கூப்பிட்டு போகலாம். நம்ம சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டு போக முடியாதுல்ல. அப்போ அவங்க உட்காந்து இப்போ என்னென்னா லைவில் பார்த்துட்டே இருப்பாங்க, இவர் என்ன சொல்கிறாரு கவுண்டர் அங்கே உட்காந்து எழுதுவாங்க. புரியுதா? இவங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு லேப்டாப், விஜய் ஒரு லேப்டாப் கொடுத்து அப்படியே வந்து ஷேரில் போட்டு, இப்போ தம்பி எனக்கு பதில் சொல்ல முடியாது, இவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்து நீயா ஒன்று டைப் பண்ணி அனுப்பு, நான் அதை பார்த்து அப்படியே பேசி விட்டுறேன்னாலும் சொல்லியிருந்தா அந்தளவுக்கு கூட இவங்க டெக்னாலஜிக்கு இன்னும் போகல. ஒரு டேப், சின்ன டேபை வச்சுக்கிட்டு அங்கே உள்ள பசங்க அப்படியே பழைய பைத்தியம் பிடிச்ச ரிப்போர்ட்டெல்லாம் இருப்பான், காசு தருவாங்க அப்படின்ட்டு. அவங்கள வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த டிவியில் பார்த்து இப்போ உதயநிதி ஸ்டாலின் கவுண்டர் கொடுக்குறாருன்னா அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிவிட்டு அதுக்கு இவங்க 8 கவுண்டர் கொடுத்து அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புனா அவர் டேபில் பார்த்து கவுண்டர் கொடுக்கலாம்ல. அந்த அளவுக்கு கூட காப்பி அடிக்கிற அளவுக்கு கூட நாலேஜ் இல்லை. வீட்டுக்கு போய் 4 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா கொடுத்துருக்குது அப்படின்றது வேற ஒரு பழமொழி சொல்லணும் நம்ம உதாரணம், பட் அது நல்லா இருக்காது. இது வந்து முதல் முறையாக ஆளுநர் பெரும்பான்மை நிரூபிக்க கூட்டதுனால கூட்டியிருக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் பட்ஜெட் கொடுக்கணும், அவங்க இடைக்கால பட்ஜெட் தான் முன்னாடி போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அமைச்சர்களை தேர்ந்தெடுக்கணும், அதுலேயே பெரிய கண்டம் இருக்கா? ஏன்னா யார் யாருக்கு கொடுக்குறது இல்லை, இது வச்சுருக்காங்க போல். அந்த இது பழைய பாட்டு வந்து 5 பாட்டுக்கு ஆடணுமா. ஏன்னா முதல்ல வந்து 2 பாட்டுக்கு வந்து 2 பேர் ஆட விடுவாங்க. அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்து வந்து 3 பாட்டுக்கு ஆடணுமா. அதில் ஃபில்டர் ஆனது போக மீதி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க கடைசியாக வந்து ஜனநாயகன் பாட்டுக்கு வந்து ஆடணும். இதில் யார் பெஸ்ட்டு அப்படின்றத வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த சார் ஏதோ டான்ஸ் ஷோ அது மாதிரி தேர்ந்தெடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் மீம்ஸ் பைத்தியகாரத்தனமாக மீம்ஸ் போடுறது, இது ஒரு லிஸ்ட்டு. அதில் ஒரு 3 அமைச்சர்கள், இதில் ஒரு 5 பேர்னு சொல்லி 8 பேர். அது போக அதிமுகவில் வந்து கேட்டுட்ருக்காங்க போல். அவங்களுக்கு அதான் சோபா கொடுத்தாச்சுலன்னு இருக்காங்க. சோபா கொடுத்தாலும் எங்களுக்கு அது செட் ஆகாது, அதனால் வந்து நீங்கள் ஏதாவது கொடுக்கணுன்ற போது நீங்கள் ஆடுவீங்களான்னா ஐயோ எங்களுக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது, நாங்கள் வந்து என்ன புதிய வானம் புதிய பூமினா எம்ஜிஆர் பாண்டில் கை காட்டுவோமே தவிர எங்களுக்கு உங்கள் அளவுக்குலாம் ஆட தெரியாது, நீ பார்த்து எதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிக்காங்க போல். இப்போ இந்த டான்ஸ் போட்டி வைக்க போகிறாங்க கட்சி ஆஃபீஸில், ஜெயிச்ச எம்எல்ஏக்கள்லாம் வச்சு. அதில் பாபுலாம் இப்போ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு போல். யார்? முக ஸ்டாலின் ஜெயிச்சார்ல பாபு. அவர் வந்து இப்போ ரெகுலராக இந்த இப்போ டெய்லி காலைல கிளாஸுக்கு போயிட்டுருக்காரு. போயிட்டு பாபுலாம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஏதோ கலை கலாச்சாரம் என்ன அந்த மாதிரி அந்த டான்ஸ் அப்படி எதுவும் துறை. மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்களும் நிறைய ஆடி பழகுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க எம்எல்ஏக்கெல்லாம். அதெல்லாம் மொத்தமாக அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இருப்பாங்க. சார் அவங்க ஏதாவது கிரெடிட்ஸ் இருக்கும், யார் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், பின்புலம் அதெல்லாம் பார்த்துலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னுலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இந்த துறை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. இது யார் எல்லாமே விஜய் தானே. தேனாம்பேட்டையிலே விஜய், கொருக்குப்பேட்டையிலே விஜய்ன்னு சொல்லி தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்போ விஜய் தான் எல்லாம் பார்ப்பாரு, அவங்க விஜய் தான் பார்ப்பாங்க. இவங்க நல்லா ஆட சும்மா பேருக்கு ஆள், கணக்கு காட்டுறதுக்கு ஆள் வேணும்ல. தன் வேறு அமைச்சர் போடணும்னு போடணுன்னு இருக்கு. எல்லா அமைச்சரும் விஜயா இருக்க முடியாது, எல்லா தொகுதியும் எல்லா இதையுமே விஜய் கொடுக்க முடியாதனால டம்மி பீஸ்களை வந்து கூப்பிட்டு சரி ஏதாவது ஒன்று கேட்கணும்ல, இன்டர்வியூவில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. கேட்கும்போது அவன் டான்ஸ் ஆட தெரியுமா ஆடு அப்படின்னோடனே அவன் வந்து இந்த வடிவேல் ஆடுவான் டேபிள் மேலே, அந்த மாதிரி ஆட விட்டு எடுப்பாங்க. அது தவிர அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, ஏதாவது ஒரு எடுத்து போட்டு செட்டப் போதும். இந்த 8 பேர் 10 பேர் போதும், மித்ததை வந்து பார்த்துக்குவோம். அதில் எதிரில் சிக்கல்னா காங்கிரஸ்க்கு இன்னும் கொடுக்காம வச்சுருக்காங்க. அவங்க ஆதரவை கேட்கறதுக்கு முன்னாடியே குடுகுடுன்னு ஓடி போய் நாங்கள் 5 பேர் ஆதரிக்கிறோன்னு சொன்ன காங்கிரஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கொடுப்பாங்களா இல்லையா. ஏன்னா 25 பேர் வந்தப்போ நம்மளை மதித்து கொடுக்காம விட்டுட்டா என்ன பண்ணுறது. சிபிஐ சிபிஎம் பிசிக்கு ஐஎம் எல்லாம் அமைச்சர் வேண்டான்ட்டு அவங்க நடந்துட்டாங்க. இப்போ இவ காங்கிரஸ் ஏமாந்து போயிருமா, அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்லை, காங்கிரஸ் ஏமாந்து போகாது. காங்கிரஸுக்கு ஒன்று கொடுப்பாங்க. ஏன்னா காங்கிரஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவங்கள உடைக்கணும்னா வெளியிலேருந்துலாம் உடைக்க வேணாம், அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு அவங்களே முடிச்சிடுவாங்க, கட்சியை முடிச்சிடும். அவங்க எப்படி அப்படின்னா அந்த இது மாதிரி வடிவேல் கூட 2 பேர் வருவாங்கல்ல, அவங்க மாதிரி அண்ணன் செருப்பை கழட்டி அண்ணனே அடிக்கிறேன் பாடுறான். டே அண்ணன் செருப்பை கழட்டி அண்ணன் அடிச்சிருவாடா, அண்ணன் அவன் உனக்கு கொடுத்துருவான் நான் செருப்புன்னு சொல்லி அவங்களா செருப்பால் அடிச்சுக்கிட்டு கலைஞ்சு போயிடுவாங்க. அதனால பேருக்கு ஒன்றை தூக்கி போடுவாங்க. ஏன்னா பை சான்ஸ் அங்கே 2 கொடுத்துட்டாருன்னா சிவி சண்முகம் தரப்பு கேட்கும் 5 பேருக்கு 2 நாங்கள் 25 போது 2 10 இல்லை. ஆமாம், அப்படி 10 அமைச்சர் 8 நாள் கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. 1 கொடுப்பாங்க யாருக்கு. அந்த 1க்கே படிச்சுட்டு இருக்கேன், ஒரு எம்எல்ஏ காணான்றாங்க, 5 பேரில் ஒருத்தரை காணான்னு. இப்போ ராகுலுக்கு இந்த 5 பேரையுமே தெரியாது. ராகுலுக்கு வந்து மாநில தலைவர் மட்டும் தெரியும். அவரை தான் ஒரு 4-5 டைம் பார்த்துருக்காரு. சரி ஒரு தான் மாநில தலைவர்ன்றது தெரியும். மீதி எம்எல்ஏக்கெல்லாம் ராகுலுக்கு தெரியாது. வரிசையாக நிற்க வச்சு பார்ப்பாப்புல, மூஞ்சியை பார்த்துட்டு மூஞ்சியை பார்த்துட்டு இந்த நீ இல்லைன்னா இந்த நீ அப்படின்னு சொல்லி எதையாக கையை காட்டணும். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இல்லை அங்கே இருக்கிறது சீனியாரிட்டின்னு பார்த்தா 2 பேரும் முதல் டைம் எம்எல்ஏ. அவங்க தரை ஏற்பட இடைத்தேர்தல் இருந்தவங்க. கிள்ளியூர் ராஜேஷ்குமார் தான் 3வது முறை எம்எல்ஏ ஆயிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் ராஜேஷ்குமார் தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அவங்க அமைச்சர் ஆக்குவாங்கன்னு பார்த்துட்டு இல்லைன்றதால சட்டமன்ற குழு தலைவர்னு இப்போதைக்கு தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. அறிவிப்பு வருமா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்க சஸ்பென்ஸோடு இருக்கிறாங்க. அதான் இன்னொரு பைத்தியத்துக்கு வந்து இப்போ ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா இவர் சட்டமன்ற குழு தலைவராக இருந்து அமைச்சர் ஆக்கிட்டு அவருக்கு சட்டமன்ற குழு தலைவர்னு ஒரு பதவி இருக்கு. ஆளுங்கட்சி நான் இல்லைப்பா இது வேணாலும் வாங்கிக்கப்பா கான்ட்ராக்ட் வேணா. ஏன்னா கடந்த முறை செல்வ பிறந்த இருந்தவரை மாநில தலைவர் ஆக்கும்போது அவரை மாற்றிட்டு தான் இவர் சட்டமன்ற குழு தலைவராக கொடுத்தா அவர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. அடுத்த மாநில தலைவர் 3 பேர் தான். ஒன்று சக்கரவர்த்தி, இல்லைன்னா விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர், இல்லைன்னா ஜோதிமணி அவர்கள். 3 பேர் தான். பாப்பம் சார் அடுத்த பற்றி எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.